கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டுருக்கோம். ஸோ கரூருக்கு தான் போக போகிறோம். ஸோ டைம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா மதியம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா 1:15 ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு தேவையான ஃபோனு, கேமரா, அதுக்கப்புறம் ஸ்டாண்டு, அப்புறம் பேக்கில் இன்னும் கொஞ்சம் திங்ஸு. ஸோ இதெல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புறது தான். ஸோ ஆல்மோஸ்ட் 1:20 பக்கம் ஆக போகுது. ஸோ இன்னொரு 5 minutes இருக்குது. சரி, ஓகே, நான் சாப்பிடும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் எடுத்தாச்சு, பேக் எல்லாம் எடுத்தாச்சு. நம்மளை காரில் ட்ராப் பண்ண பார்த்திங்கன்னா நம்ம பிரதர் வராரு. சரி வாங்க போகலாமா? வாங்க போகலாம். ஸோ நம்ம நியூவா பஸ்ஸில் தான் போக போகிறோம். இங்கேருந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஸோ அங்கே இருக்கு அதான் நியூவா பஸ்ஸில் தான் போகிறோம். நான் உங்களுக்கு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். சரி. போட்டாங்க. ஸோ ஸ்டாப்பிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம டிப்பாட்டி ஸ்நாக்ஸ் வாங்க தான் வந்தோம். என்னென்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இது எதுனா நிறைய வாங்கினாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது சாப்பிட்டுட்டே போகலாம். இன்னும் சேலத்துக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours ஆகும். ஸோ அது வரைக்கும் தாங்கணுன்றதுக்காக நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். சரி, ஓகே, அடுத்த ட்ராவலில் கண்டினியூ பண்ணலாம். வாங்க போகலாம். ஏன்னா இதுதான் நம்மளோட அந்த சைடுங்கிறது தான் நம்ம பஸ்ஸு. ஸோ இன்னும் நம்ம இது என்ன கிருஷ்ணகிரி ஜிஹெச்சா? ஸோ கிருஷ்ணகிரி ஜிஹெச் அதுதான். ஸோ இன்னும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 2.5 hours மேலே ஆகும். சரி, ஓகே, நான் போகும்போது பார்த்திங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். பைக் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலத்தில் தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காரில் தான் போக போகிறோம். நம்மளை பிக்கப் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் அவங்க தான் வராங்க. ஸோ இங்கேருந்து நம்ம கரூருக்கு தான் போக போகிறோம். ஆல்மோஸ்ட் ட்ராவல் ஒரு 2 hours பக்கம் இருக்கும். சரி, ஓகே, நான் காரில் ஏறிட்டு நான் அப்படியே அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு வந்துட்டு இப்போ நம்ம சாப்பிட தான் போகிறோம். நம்ம காரில் தான் வந்தோம். ஸோ வாங்க போயிட்டு அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு காரில் வந்தது. சரி, போய் சாப்பிடும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஃபைனலி நம்ம சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து கிளம்ப தான் போகிறோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபுட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்பிட்டு அப்படியே போகிறது தான். சரி, அடுத்த ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். பை. கரூருக்கு. ஸோ நம்மளோட டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11:57.
ஆல்மோஸ்ட் இன்னும் 3 மினிட்ஸ் தான் இருக்குது 12 o'clock ஆகிறதுக்கு. ஸோ ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்ததில் ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ நாளைக்கு காலையில் தான் ஃபங்க்ஷனு. ஸோ போய் நம்ம தூங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எழுந்துச்சி கிளம்பலாம். சரி ஓகே, போய் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் கைஸ். ஸோ தூங்கி எழுந்தாச்சு, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல நாளை காலையுடன் அப்படியே நம்ம எந்திரிச்சாச்சு. ஸோ செம்ம டயர்ட். நைட் தூங்கும்போது ஆல்மோஸ்ட் நான் 1 o'clock தான் தூங்கியிருப்பேன். ஸோ இப்போ காலையில் ஆச்சு. ஸோ எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சு ரெடி ஆகிட்டு அடுத்து நம்ம கிளம்ப தான் போகிறோம். சரி போய்ட்டு நான் நல்லா குளிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டயர்டாகிடுச்சு. வாங்க அப்படியே போய்ட்டு நம்ம அப்படியே சாப்பிடும் போது அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். பை. அப்படியே காமிங்க, அப்படியே சுற்றி எல்லாம் அதே காமி. மேலெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நாங்கள் அதையும் போய் பார்க்கலாம். நல்லாயிருக்கும் பாருங்கள், எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, ரொம்ப சூடாக இருந்துச்சு, வெயில் வேறு. ஸோ அதனால் நான் வீடியோ எடுத்தேன். ஃபைனலி பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமோட நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே அப்படியே கிளம்ப தான் போகிறோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 2 minutes இருக்குது. சரி நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஒசூருக்கு தான் போகிறோம். சரி இந்த விளாக் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி போகும்போது பேசிக்கலாம். பை. கைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம பஸ்ஸுக்கு தான் போகிறோம். நம்மளை காரில் ட்ராப் பண்ண நம்ம ரிலேட்டிவ் அவங்க வராங்க. சரி ஓகே கைஸ், நான் போய்ட்டு பஸ்ஸில் கண்டினியூ பண்ணுறேன். பை. கைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் மாற்றிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கிறது தான். ஸோ ஒரு வழியாக எல்லா ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டென்ட் பண்ணி நல்லபடியாக முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் ஒசூருக்கு போய்ட்டுருக்கோம், நம்ம வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம். சரி நான் அப்படியே எல்லாம் சுற்றி காமிக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாமா. இப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு பேக் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கர்டன் கொடுத்துருக்காங்க, மொபைல் ஹோல்டர், சார்ஜிங் போட்டு, இங்கே ஒரு தலைகாணி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அங்கே ஒரு பில்லு பெட்ஷீட் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலம் தாண்டியாச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சீக்கிரம் நம்ம ரீச் பண்ணிக்கலாம் வச்சுற. ஸோ காமிக்கிறாரு.
பார்த்திங்கன்னா பிரேக்கு தான் போட்டிருக்காங்க. ஸோ டீயோ ஒரு காஃபியோ சாப்பிட்டுட்டு அடுத்து நம்மளோட ட்ராவலை பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரேக் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினோம். லைட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ என்னென்ன ஸ்நாக்ஸ்ன்னு காமிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்தோன்னா நல்லா ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் புயல் அடிக்குதா, மழை பெய்கிற சீசன் நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்தோன்னா நம்ம ஒரு லேஸ் வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேக் வாங்கினோம். ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வாட்டர் பாட்டிலு. ஸோ அப்படியே நம்ம இந்த ட்ராவல் அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஓகே, அப்படியே நம்ம ட்ராவலில் கண்டினியூ பண்ணலாமா? பை. ஆல்மோஸ்ட் நம்ம ஒசூர் ரீச் ஆயாச்சு. ஸோ நம்மளோட பஸ்ஸு தான் அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக எனக்கு. சரி ஓகே, மீண்டும் அடுத்த விழா